ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேர்ட் டே கவுன்சிலிங்கு. ஸோ இப்போ டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இன்னும் வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்து ஒவ்வொரு கேட்டகரிலையும் வந்துட்டு எவ்வளோ வேக்கண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றத கண்டினியூவாக வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கூட ஓகே. இன்றைக்கி ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் மட்டும் எவ்வளோ வேக்கண்ட் வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 403 வேக்கண்ட் வந்து ஃபில் ஆகிருக்கு. விஏஓவில் 73 வேக்கண்ட் ஓகேங்களா டுடே ஃபில் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக 476 வேக்கண்ட்டு இன்றைக்கி ஃபுல்லானது. 24 பேர் ஆப்சன்டீஸில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி மட்டும் 24 ஆப்சன்டீஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஜென்ரல் அண்ட் ஜென்ரலில் ஃபில்லாக இருக்கிறது 290 ஃபில் ஆகிடுச்சு, 531. ஸோ ஜென்ரல் அண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பாருங்கள் 113 ஃபில் ஆகிட்டு 108 இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் அது எதுவும் இன்னும் ஃபில் ஆகலை. ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் அண்ட் உமனில் பாருங்கள் 136 ஃபில் ஆகிட்டு 193 வேக்கண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் அண்ட் பிஎஸ்டிஎம்மில் 90ல் 55 வந்து ஃபில் ஆகிடுச்சு, இன்னும் பேலன்ஸ் 35. பாருங்கள், இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு வந்து 54 வேக்கண்ட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து மேக்ஸிமம் ஃபில் ஆகிறது லாஸ்ட்டில் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ பிசியில் 685ல் 169 தான் ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா? இன்னும் 516 வேக்கண்ட் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 180 வச்சுருக்காங்க. ஸோ 141 இருக்குது. ஓகே. இதே பிசி விமன் கேட்டகரியில் பாருங்கள் 283ல் 68 ஃபில் ஆகிட்டு 215. பிஎஸ்டிஎம் பிசி விமன் அதில் 10 தான் வந்து ஃபில் ஆகிருக்கு. இதில் பாருங்கள் பிசி டிஸ்ட்ரிபியூட் விடோவில் ஒரு வேக்கண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எம்பிசி அதேமாதிரி அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகேங்களா? அடுத்து அப்படி விஓ வந்துட்டு கண்டினியூவாக பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் டே பை டே, அதாவது ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக வந்துட்டு எவ்வளோ டுடே வந்துட்டு ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? பிசி முஸ்லீமில் பாருங்கள் 9 வேக்கண்ட் ஃபில் ஆகிட்டு 73 பேலன்ஸ் இருக்குது. அதுலேயுமே பாருங்கள் பிஎஸ்டிஎம் வேக்கண்ட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேயுமே பாருங்கள் பிசிஎம் உமன்லேயும் வந்துட்டு கேட்டகரி வைஸ்லேயும் வேக்கண்ட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பரவாயில்ல. எஸ்சிஏ கேட்டகரியில் 82ல் 3 வேக்கண்ட் மட்டும் ஃபில் ஆகிருக்கு. மற்றது பாருங்கள், அது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. எஸ்சிஏ விமனில் ஒரே ஒரு வேக்கண்ட் மட்டும், ஏன்னா அவங்க வந்து டிபார்ட்மெண்ட்டுக்காகவே அந்த வேக்கண்ட் வந்து ஃபில் ஆகிருக்கும். அதே மாதிரி எஸ்சியில் ஜென்ரலில் 385ல் 35 ஃபில் ஆகிருக்கு. ஓகே. அப்படியே டே பை டே எஸ்டி கேட்டகரி பாருங்கள். எஸ்டி கேட்டகரி இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஓகேங்களா? எஸ்டியில் இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. மேலே எஸ்சி தான் இருக்குது, எஸ்சி வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஓகே. அப்படியே கண்டினியூ வந்துட்டு விஏஓ வந்து பார்ப்போம். ஸோ பாருங்கள், விஏஓ வந்துட்டு ஜென்ரல் அண்ட் ஜென்ரல் ஓகேங்களா அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி ஜென்ரல் அண்ட் பிஎஸ்டிஎம்மும் ஃபுல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. அதாவது வந்துட்டு இன்றைக்கி ஃப்ரெண்டுகிட்ட பேசினப்போ வந்துட்டு மேக்ஸிமம் ரெவென்யூ, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் வந்து அந்த டிஸ்ட்ரிக் வைஸு கம்யூனிட்டிக்காக வச்சுருந்த வேக்கண்ட் தவிர மற்ற எல்லாமே வந்துட்டு ஃபில் ஆகிட்டு தான் வந்து சொன்னாங்க. ஸோ நீங்கள் மார்னிங் பேட்சில் ஒரு 40-45 மேலே வந்துட்டு போனதாக சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே. ஜென்ரல் அண்ட் உமனில் பாருங்கள் 23 ஃபில் ஆகிட்டு 3 தான் மேக்ஸிமம் வந்துட்டு அந்த ஃபஸ்ட் டே. அதை தவிர வந்துட்டு அது அடுத்தது வரும்போது வந்துட்டு விஏஓஸ் மேக்ஸிமம் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க போல். டிபார்ட்மெண்ட்டு ரெவென்யூ, நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்து டெவலப்மெண்ட், அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அதிகமாக வந்து சூஸ் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. ஸோ பிசி ஜென்ரலில் பாருங்கள் விஏஓ 44 ஃபில் ஆகிடுச்சு, 16 தான் இருக்குது. ஓகே. பிசி உமனில் 24ல் 13 ஃபில் ஆகிடுச்சு, 11 வேக்கண்ட் இருக்குது. அப்படியே வந்தோம்னா எம்பிசி ஜென்ரல் 43ல் 43மே ஃபில் ஆகிடுச்சு. பாருங்களேன், இன்னுமே வந்து பிசியில் ஜென்ரலில் 60ல் 44 ஃபில் ஆகிருக்கு, 16 வேக்கண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் எம்பிசியில் பாருங்கள் 43 வேக்கண்ட்டில் 43 ஃபில் ஆகிடுச்சு. இதே எம்பிசி பிஎஸ்டிஎம் பாருங்கள் 8க்கு 8 ஃபில் ஆகிருக்கு. அவங்களது பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இன்னும் ஒரு வேக்கண்ட் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. அப்போ ஈக்குவல் காம்படிஷன் தான் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் பேட்சில் போனவங்க 171 கொஷினில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தது. அதாவது 171 கொஷின் போட்டிருந்தவங்க மார்னிங் வந்து கவுன்சிலிங் போனதான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். ஓகேங்களா? ஓகே. ஸோ பிசிஎம் அதில் 11ல் 2 ஃபில் ஆகிருக்கு,
9 வேக்கண்ட் இருக்குது. எஸ்சிஏ பிஎஸ்சிஎம்மில் 2 பேர்த்தில் 2 வேக்கண்டில் 1 மட்டும் ஃபில் ஆகிருக்கு. ஓகே, அப்படியே பாருங்கள். ஓகே, இன்றைக்கி டுடே வந்து விஏஓ எத்தனை பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 73 பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு டீட்டெயில்டு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.